சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 34ஆம் சங்கீதம் 6வது வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமேன். தாவீது பாருங்களேன், இந்த வார்த்தையில் கர்த்தர் தன்னை தன் எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சாட்சி சொல்லுகிறார். எப்போ கர்த்தர் இப்படி ஒரு ரட்சிப்பை எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி காத்து கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏழை கூப்பிட்டான். ஆமேன். தன்னை கர்த்தருக்கு முன்பதாக தாவீது தாழ்த்துகிறார். தாழ்த்தி இந்த ஏழை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி தன்னையே தாழ்த்தி தன்னை அடையாளப்படுத்துகிறார். அப்படிதானே? எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பதாக நாம் தாழ்மைப்படும் போது, கர்த்தருக்கு முன்பதாக நாம் நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது, கர்த்தர் நமக்கு உடனடியாக இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். உடனடியாக நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். நம்ம கூப்பிடும்போது அவர் பதில் கொடுப்பார். ஆமேன். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கோ, இருதயத்தில் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதில் தாவீது தன்னை தாழ்த்தி என்ன செய்கிறார்? என்ன அடையாளப்படுத்துகிறார் தன்னை? இந்த ஏழை கூப்பிட்டான். அடுத்ததாக பாருங்க, கர்த்தர் கேட்டு, உடனே கர்த்தர் கேட்கிறார். கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி என்ன செய்தாராம்? ரட்சித்தாராம். ஆமேன். எவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு எவ்வளோ இடுக்கண்களை உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இப்படியாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களை எல்லா இடுக்கண்களுக்கும், உங்களை எவ்வளோ இடுக்கண்கள் சூழ்ந்திருந்தாலும் கர்த்தருக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி உங்களுக்கு ரட்சிப்பை தருவார். உங்கள் பிரச்சனைகளை முழுவதுமாக மாற்றி போடுவார். அடுத்ததாக பாருங்கள், 17ஆம் வசனம் அதே வார்த்தை. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமேன். 2 காரியம் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே வார்த்தை தான். அந்த இடத்துல இந்த ஏழை கூப்பிட்டான் என்று சொல்லி கர்த்தர் தாவீது தன்னை தாழ்த்துகிறார். இங்கே என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமான்கள் கூப்பிடும்போது, அப்போ நம்ம நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு முன்பதாக நீதியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதும் கர்த்தர் என்ன செய்வாராம்? அதை கேட்டு உடனே நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி என்ன செய்கிறார்? நம்மை விடுவித்து விடுகிறார். அப்போ 2 காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். முதல்ல கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அவர் சமூகத்தில் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது உங்களை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி இந்த நாளில் என்ன செய்கிறார்? விடுவிக்க போகிறார். அடுத்ததாக நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீதிமான்களாக இருந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உடனே அதை கேட்டு உங்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவங்கள், ஒரு உபத்திரவம் இல்லை, எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி உங்களை ரட்சித்து விடுவித்து உங்களை உயர்த்த போகிறார். இனி கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிமையான வாழ்வை வைத்திருக்கிறார். இனி நீங்கள் இடுக்கண்களோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. நெருக்கங்களோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உபத்திரவங்களோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் ஜெயமெடுத்தவர். அவர் உங்களுக்கு உங்கள் காரியங்களில் ஜெயத்தை கட்டளையிட்டு எல்லா உபத்திரவங்களுக்கும் எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி உங்களை ரட்சித்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை விடுவித்து அழகாய் இனி வருகிற நாட்களில் நடத்த போகிறார். ஆமேன். விசுவாசிங்க. விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைக்குரிய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகிறதை பார்ப்பீர்கள். நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே, இந்த நாளில் பல இடுக்கண்கள் வழியாக பல உபத்திரவங்கள் வழியாக போய்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும்போது எங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி எங்களை ரட்சித்து எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.